தேவ பிள்ளைகளாகிய நாம் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரங்களை வாசித்து தியானித்து பார்த்தால் தேவனின் அன்பு நம்மேல் மிகவும் அளவற்று இருப்பதை நாம் உணர முடியும். நம்முடைய எதிரிகள் நம்மை சபிக்கவும் அல்லது நம்மை கெடுக்கவும் சில திட்டங்களை கையாளும் போது அவர்கள் நினைப்பது இவர்கள் தேவனுக்கு விரோதமான பல பாவங்களை செய்தவர்கள் ஆனபடினாலே தேவனுடைய தண்டனை இவர்கள் மேல் எளிதாக வந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் என்னாகமம் 21ஆம் அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகள் சர்ப்பம் கொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை நோக்கி பார்த்து பிழைக்கிறார்கள். அதற்கு அதிகாரங்களில் தேவனிடத்தில் என்னாகமம் 11ஆம் அதிகாரங்களில் முறுமுறுக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவன் பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகள் ஏதாகிலும் தவறுகள் செய்யும்போது அவர்களை சிட்சிக்கிறாரே ஒழிய மற்றவர்கள் சிட்சிப்பதற்கும் மற்றவர்கள் தண்டிப்பதற்கும் மற்றவர்கள் சபிப்பதற்கும் மற்றவர்கள் துன்பப்படுத்துவதற்கும் அவர் விடுகிறதே இல்லை என்கிறத இந்த 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரங்களில் நம்ம தியானிக்க முடியும். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் மந்திரவாதங்களை குறித்து பயப்பட வேண்டாம். நம்மை பாவி என்று எதிரிகள் சொல்லுகிற காரியங்களை குறித்து நாம் அஞ்ச வேண்டாம். நமக்கு தண்டனை வரும், நாம் பாதிக்கப்படுவோம்னு சொல்லி மற்றவர்கள் நம்ம மேலே குறை சொல்லும்போது கலங்க வேண்டாம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதுவே அவருக்கு விருப்பம்.